ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. தோல்வியின் நாள் இல்ல, வெற்றியின் நாள். அவர் வெற்றியின் தேவன், நமக்கு வெற்றியை தர விரும்புகிறார். இன்றைக்கு உங்களுக்கு வெற்றியை தருவார். ஒருவேளை தோத்து போய் நீங்க வந்திருந்தா கூட, தூரத்துல பார்த்து கொண்டிருந்தா கூட, இந்த நாள், இந்த ஆராதனை முடிகிறதுக்குள்ள நீங்க வெற்றி பெறுவீர்கள். வெற்றிக்கான நம்பிக்கையை பெறுவீர்கள். உங்களுடைய கதையே மாறும் என்று நம்புங்கள். ஏனால் நடக்கும். நம்பும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். கடவுள் நல்லவர் என்பதை நம்புங்கள். அவர் வல்லவர் என்பதை நம்புங்கள். நீங்க நல்லா இருக்கணும்னு அவர் விரும்புகிறார் என்பதை நம்புங்கள். நீங்க வெற்றி பெறணும், தோத்து போயிருக்க கூடாது. வெற்றி பெற்று, சகலத்திலையும் வெற்றி பெற்று மேன்மையா வாழணும் என்பதை கடவுள் விரும்புகிறார். இதனாலதான் அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில அனுப்பி நமக்காக பாடுபட்டு மரித்து உயிரையே கொடுத்து எல்லாம் செய்யும்படி வச்சார். நாம தோல்வியில வாழும்படி கிடையாது. இயேசு எப்படி உயிரோடு எழுந்து வெற்றி பெற்றாரோ, நாமும் எல்லாத்திலையும் சகலத்திலையும் வெற்றி பெற வேண்டும். ஆகவே கர்த்தருக்கு நன்றி சொல்வோமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர். நமக்காக சிறந்த காரியங்களை திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு வெற்றியின் வாழ்க்கையை திட்டமிட்டு வச்சதுக்காக நன்றி செலுத்துங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஒருவேளை தோல்வியில் இருந்தா கூட, கடவுளே எனக்கு வெற்றியை தரப்போகிறதுக்காக நன்றி என்று சொல்லுங்கள். வாயை திறந்து நன்றி சொல்லி பாருங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனே உம்மை துதிக்கிறோம். தேவனே நீர் நல்லவர். எங்களுக்காக நல்லதை மாத்திரம் திட்டம் பண்ணுகிறவர், வெற்றியை மாத்திரம் மனதில் வைத்திருக்கிறவர். ஸ்தோத்திரம். அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஏற்கனவே எங்களுக்கு நீர் கொடுத்த வெற்றிகளுக்காக நன்றி. இனிமேலும் கொடுக்க போகிற வெற்றிகளுக்காக நன்றி. இந்த நாளும் வெற்றியின் நாள். இந்த நாளிலும் கூட எங்களோட நீர் பேசுவீராக, இடைப்படுவீராக, உடைய பிரசனத்தை வெளிப்படுத்துவீராக, எங்களுக்குள்ளாக நம்பிக்கையை பிறக்க செய்வீராக. நம்பிக்கை இல்லாதவர்களுக்குள்ளாகவே நம்பிக்கை பிறக்கட்டும். நீர் அதை செய்ய ஆண்டவரே. ஏற்கனவே விசுவாசம் உள்ளவர்களுக்குள்ளாக விசுவாசம் அதிகரிக்கட்டும். என்னுடைய பாரங்கள் எல்லாம் உம்மீது இறக்கி வச்சு உம்மை நம்ப கிருபை செய்வீராக. மிகப்பெரிய ஒரு மிக நல்ல தேவனுக்கு முன்பாக நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து, உம்முடைய பிரசனத்தை உணர்ந்து இந்த வேளையில் உம்மை ஆராதிக்க செய்வீராக.